This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபியூசேரியம் கிராமினிகரம் அமெரிக்காவுக்கு சீனா அனுப்பிய பயோ வைரஸ். அமெரிக்காவிற்குள் பயங்கரமான பயோ ஆயுதம் அதாவது பயோ வைரஸ் கிருமியை கடத்தியதாக இன்னொரு சீன ஆராய்ச்சி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெட்ரல் அதிகாரிகளுக்கு தவறான தகவல் அளித்ததாக கூறி சீனாவை சேர்ந்த ஒருவரை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர் ஒரு முனைவர் பட்ட மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வூஹான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவராக இருக்கும் செங்சுவான் ஹான் என்பவர் ஜூன் 8ஆம் தேதி டெட்ராய்ட் மெட்ரோபொலிட்டன் விமான நிலையத்தின் வந்தபோது FBI அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவிற்குள் பொருட்களை கடத்தியது மற்றும் தவறான அறிக்கைகளை சமர்ப்பித்தது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவை இரண்டும் கடுமையான குற்றங்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இவருக்கு நேரடியாக வுஹான் ஆராய்ச்சி மையத்தோடு தொடர்பு உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பயோ ஆயுதம் வுஹானில் உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த பயோ ஆயுதத்தை கடத்த மூளையாக செயல்பட்ட யுங்கிங் ஜியான் என்ற அந்த நபர் ஃபியூசோரியம் கிராமினியரம் எனப்படும் ஆபத்தான பூஞ்சையை அமெரிக்காவிற்குள் கடத்தியாக கூறப்படுகிறது. இது ஒரு விவசாய பயங்கரவாத கிருமியாகும். மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் வைத்து அதை ஆராய்ச்சி செய்ததாக அவர் அந்த செயலியில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த பூஞ்சையினால் கோதுமை, பார்லி, சோளம் மற்றும் அரிசி போன்ற பயிர்கள் ஹெட்பிளைட் என்ற நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் கடுமையான உடல்நல பிரச்சனையை உண்டாக்கும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் பில்லியன் கணக்கான பொருளாதார இழப்புகளுக்கு இது காரணமாகிறது. ஜியான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாலும் சீனாவில் இந்த நோய்க்கிருமி தொடர்பான பணிகளுக்காக சீன அரசாங்கத்திடம் இருந்து நிதி பெற்றதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜியானின் காதலி சுன்யோங் லியோவும் இந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் ஒரு சீன பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். அங்கு அவர் அதே நோய்க்கிருமி குறித்து ஆராய்ச்சி செய்கிறார். லியூ முதலில் பொய் சொன்னதாகவும் பின்னர் அமெரிக்காவிற்குள் கடத்தியதை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. டெட்ராய்ட் மெட்ரோபொலிட்டன் விமான நிலையம் வழியாக அவர் அமெரிக்காவிற்குள் நுழைந்து மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டிருந்தார். இரு நபர்கள் மீது சதி பொருட்கள் அமெரிக்காவிற்குள் கடத்துதல், பொய்யான தகவல் அளித்தல் மற்றும் விசா மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆபத்தான திட்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அமெரிக்காவில் உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது வலியுறுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.